மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதியின்படி மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மகளிர் உரிமை தொகை எப்போது வழங்கப்படும், குறிப்பாக எப்போது உயர்த்தி வழங்கப்படும் 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக அப்படின்ற கேள்வி ஒட்டுமொத்த பெண்கள் மத்தியிலையும் தொடர்ந்து தினம் தினம் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெண்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சில முக்கிய நிர்வாக மாற்றங்களை செய்வதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு திட்டமிட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் தற்போது வெளியாகி இருக்கின்றது. முந்தைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட புதுமை பெண், தமிழ் புதல்வன், விடியல் பயணம் போன்ற நலத்திட்டங்கள் தற்போதும் தொய்வின்றி தொடர்ந்தாலும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முழுமையாக மறுசீரமைத்து தகுதியானவர்களுக்கு மட்டுமே மாதந்தோறும் 2500 ரூபாய் கிடைக்க வழிவகை செய்ய அரசு பூர்வாங்க பணிகளை தொடங்கியிருப்பதாக மகிழ்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த மறுசீரமைப்பில் மிக முக்கிய மாற்றமாக வயது வரம்பு அமைய இருக்கின்றது. முந்தைய திமுக ஆட்சியில் 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்களும் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வந்த நிலையில் தற்போதைய அரசின் தேர்தல் வாக்குறுதியின்படி 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியற்றவர்களாக மாறுவார்கள். அவர்களுக்கு பதிலாக 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து மாதாந்திர தொகையை பெற்றுக்கொள்ளுமாறோ அறிவுறுத்தப்படுவார்கள். இதன் மூலமாக மகளிர் உரிமை தொகையானது 60 வயதுக்குட்பட்ட தகுதியான பெண்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் அப்படின்ற மகிழ்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த திட்டத்தில் எந்த ஒரு முறைகேடும் நடந்துவிடக் கூடாது அப்படின்றதுல முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உறுதியாக இருக்கின்றாராம். இதற்காக தான் இந்த புதிய விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை அரசு வகுத்துட்டு இருக்காங்க. இனி வரும் காலங்களில் விண்ணப்பிக்கக்கூடிய புதிய பயனாளிகள் அனைவரும் இந்த புதிய விதிகளின் அடிப்படையிலேயே பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்படுவார்கள். இதனால் உண்மையான ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களை சேர்ந்த தகுதியான பெண்களுக்கு மட்டுமே இந்த 2500 ரூபாய் சேர வேண்டும் அப்படின்ற நோக்கில் அரசு இந்த கடுமையான சீரமைப்பை கையில் எடுத்திருக்காங்களாம். இதனால் பார்த்தீங்கன்னா தற்போது அந்த 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக எப்போது உயர்த்தப்படும் அப்படின்ற தகவலையுமே அமைச்சர்கள் பலருமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பாக நிதி அமைச்சர் மரிய வில்சன், மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அப்படின்ட்டு கடந்த சில தினங்களாகவே பேட்டிகளில் குறிப்பிடும்போது இன்னும் ஓரிரு தினங்களில் அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூலை மாதத்தில் இடைக்கால பட்ஜெட் தொடர் நடக்க இருக்கு. அதில் இது பற்றி முக்கிய அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற ஒரு தகவலுமே வெளியாகி இருக்கின்றது. இதன் காரணமாக ஜூலை மாதத்திலேயோ அல்லது ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளாரவோ 2500 ரூபாயாக மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படும் அப்படின்ற அறிவிப்பு நிச்சயம் வெளியாகும் அப்படின்றது தான் பெண்களுக்கு தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சி செய்தி.